அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடிகர் விஜய் தஞ்சாவூருக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயது இளைஞர் விக்னேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து விஜயை பின்தொடர்ந்து வாகனத்தில் சென்ற போது மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி தலையிலெல்லாம் இரத்த கசிவு ஏற்பட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகி இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த பையனுடைய தந்தை கூட பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த தந்தை வந்துட்டு பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர். லட்சக்கணக்கில் பணம் கட்ட சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து. அவரால் அந்த பணத்தை திரட்ட முடியலை. நம்ம கூட க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணோம். அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை செய்யக்கூடிய ஒரு டாக்டர் வந்து நம்மக்கிட்ட, அந்த எமர்ஜென்சி டாக்டர், அந்த பையனை ரிசீவ் பண்ண ஒரு டாக்டரே நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐயாவை கான்டாக்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று நம்ம கண்ணில் தென்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து நேரடியாகவே போய் அந்த பையனை, அந்த விக்னேஷ்ன்ற இளைஞனை வந்து நேரடியாக போய் பார்த்துருக்காங்க. அந்த பையனை நலம் விசாரித்து அந்த பையனுடைய மொத்த மருத்துவ செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்ததுமே மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க. சம்பந்தப்பட்ட தாவேக்கா தற்குறிகளோ, தாவேக்கா கட்சி தலைவனோ, தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகளோ ஒருத்தன் கூட கொஞ்சம் கூட எட்டி கூட என்னன்னு பார்க்கல. அந்த பையன் என்ன ஆனான்னு கூட பார்க்கல. அந்த பையனுக்கு என்ன நிலவரம், அந்த அப்பா வந்து எப்படி காசு பெறட்டுறாரு, எதுவுமே இல்லை. ஆனால் திமுகவை சேர்ந்த அடிமட்ட தொண்டனாக இருக்கட்டும், திமுகவை சேர்ந்த அமைச்சர், அவர் நேரடியாக போய் பார்த்து அந்த பையனுக்கான மருத்துவ செலவை அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் திமுக. இவங்களுக்கு ஒன்றுனாலும் திமுக தான் வந்து களத்தில் நிற்கும். அந்த பையனுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், யார் நமக்காக வருவா, யார் நமக்காக வரமாட்டா, யார் நம்மளை வச்சு ஆதாயம் தேடிக்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிற்கிறா, யார் வந்து நிற்க மாட்டேங்கிறான்றது அந்த பையனுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ அவர் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அந்த வேதனையில் அழுதார். அதை பார்த்துட்டு என்னம்மா நடிக்கிறார், ஆஸ்கர் அவார்டு கொடுங்க அப்படி இப்படின்லாம் கிண்டல் அடித்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் இவங்க தலைவன் வரல. அங்கேயும் தலைவன் திரும்பி பார்க்காம ஓடிட்டான். குண்டு புட்டு ஓடி புட்டேன், குண்டு புட்டு ஓடி புட்டேன்னு ஓடி புட்டான். அப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்போவும் பண்ணுறாங்க இந்த அணில் குஞ்சுகள். அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் போய் இந்த பையனை நேரில் போய் பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. கரூர் சம்பவத்தில் நடித்த மாதிரியே நடிக்கிறாரு. இந்த மாதிரி செலவெல்லாம் ஏற்றுக்கிறாரா இவர். ஓஹோ நடிக்க. இந்த தற்குறிகளுக்கு இவங்க அண்ணனை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறானுங்க. ஏடா, கரூர் சம்பவம் நடக்கிறப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அழுறாரு. அவருக்கு வேதனையா இருக்கு, அவரு கண்ணீர் வடிக்கிறாரு, அவரு போய் நிற்கிறாரு. ஆனால் ஏன்டா அவங்க அண்ணன் வரலன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. வந்தவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இப்போ இந்த பையன் விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நேரில் போய் பார்க்கிறார், நலம் விசாரிக்கிறார், அந்த பையனுடைய செலவை வந்து பொறுப்பேற்றுக்கிறார். உங்க அண்ணன் ஏன்டா எதுவுமே பண்ணலான்னு கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் வரமாட்டேங்குது. ஏதாவது செய்யணும்னு முன் வர்றவங்களையெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்குறிகள். இவனுங்க என்னதான் நக்கல் அடித்தாலும் சரி, நையாண்டி அடித்தாலும் சரி, என்னதான் வந்து அவங்க அண்ணனுக்கு முட்டு கொடுத்தாலும் சரி, இறுதியில் மக்களுக்காக மக்களுடன் வந்து நிற்பது திமுக மட்டுமே. அது அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இல்லைனாலும் சரி, திமுக தான் மக்கள் கூட வந்து நிற்கும். தாவேக்க தற்குறிகள் இன்னொரு விதமான முட்டுலாம் கொடுக்க ட்ரை பண்ணுறானுங்க. என்னன்னா, அந்த பையன் வந்து இப்போ திமுக கைக்கூலியாம். திமுக கைக்கூலியாக இருந்ததுனால தான் எல்லாரும் போய் உதவுறாங்க அப்படின்ட்டு வந்து அந்த பையன் மேலே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பையன் வந்து ஏதோ செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஏண்டா, எவனாவது ஆள் செட் பண்ணி போய் சாவுற அளவுக்கு போய் அடி வாங்கி சாவானாடா, என்னடா அது, திமுக செட் பண்ண ஆளாக இருக்கும் அந்த பையன் அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே செட் பண்ணணும்னாலும் என்னடா போய் வண்டியை விட்டு சாவுறதுக்கெல்லாம் எவனாவது போவானாடா. ஐயோ, நீங்கள் தற்குறிகளாக வாழ்ந்துக்கிட்டு உங்கள் கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டா அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னு சொல்லி திமுக ஏதாவது முன் வந்து செய்துன்னு சொன்னால் உடனே அவன் திமுக கை கழுவி, இப்படி தான் அவனுக்கு கை கழுவி விட்டுருவானுங்க. தயவு செஞ்சு கவனமாக இருங்க அணில் குஞ்சுகளே. என்னைக்காவது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னாலும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து திமுக கைக்கூலி, திமுக கைக்கூலி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. ஆனால் உண்மையாலுமேங்க அந்த ஐயா வந்து ரொம்ப அவர் பேசுனதை பார்க்குற ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. உண்மையாலுமே அவர் கண்ணீர் வடிக்காத குறையா, கண்ணீர் வடித்தாதான் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கிடையாது, அவங்க வேதனையில் இருக்காங்க அப்படின்னு கிடையாது. கண்ணீர் வடிக்கலனாலும் அவங்க பேசக்கூடிய அந்த டோன்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவர் என்ன நிலைமையில் இருக்கார். மனைவிக்கு 12 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கார் சமீபத்தில். அது முடிஞ்சு அப்பாடான்னு இப்படி நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள அடுத்த செலவு, எதையாவது விற்றுனால நான் என் பிள்ளைய காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் எவ்வளோ விரக்தியில் இருப்பார். யாருங்க நமக்கு வரப்போகிறா, அதெல்லாம் வரமாட்டாங்க கட்சி, அதெல்லாம் வராதுங்க அப்படின்னு அவர் வந்து நம்பிக்கை இழந்து இருந்த ஒரு மனிதருக்கு திமுக வந்து ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறது வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இவருடைய பாராட்டுகள், மனமார்ந்த பாராட்டுகள். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த செய்தி. அன்பின் கரம் நீட்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், நன்றிங்க ஐயா. ஆனால் இந்த அணில் குஞ்சுகள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
தன்னுடைய தலைவன் தனி விமானம் பிடிச்சி வேற ஒரு நடிகை திருமணத்துக்கு போகிறான், கோவாக்கு போகிறான், பெரும் பணக்காரர்களுடைய திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறான். இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகினா அடுத்த நாளே இந்த த்ரிஷான்ற பெண்மணி கூட சேர்ந்து திருமணத்துக்கு போகிறான், திருமண நிகழ்ச்சிக்கு. பெரும் பெரும் பணக்காரர்கள் அதெல்லாம் பண்ண முடிஞ்ச இவங்க அண்ணனால இந்த பையனையும் ஒரு 8 விஜய் நேரில் கூட வர வேண்டாமே, நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கல. ஏன் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே தாவேக்காரனுங்க தஞ்சாவூரில் இல்லையா? யாராவது அனுப்பி என்னன்னு பார்க்கலாம் இல்லையா? கொஞ்சம் காசு கொடுத்து விடலாம் இல்லையா? ஏதாவது பண்ணலாம் இல்லையா? விஜயால் பண்ண முடியாதா? அப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் போகிறதுக்கு ப்ரைவேட் ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறார் இல்லையா? தனியார் விமானத்தில் எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறார், எவ்வளோ லட்சக்கணக்கான பணங்கள் அப்படியே வாரி இறக்கிறார் இல்லையா? வந்து என்ன பண்ணுறாரு? ஏதாவது உருப்படியாக பண்ணுறாரா? அப்படியே பண்ணுற செலவில் ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டை இந்த பையனுக்கு ஏதாவது பண்ணலாம் இல்லையா? அது பண்ணுறதுக்கான மனசு இல்லை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி, இப்படிப்பட்ட ஒரு கஞ்ச பையன் தமிழ்நாட்டை ஆளணுமா? தமிழ்நாட்டை ஆண்டி இவன் வந்து மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வானா? ஹவு இஸ் தட் பாசிபிள் ப்ரோ? திமுகவை தீய சக்தின்னு வசப்பாடிக்கிட்டே இருந்தானே, திமுக தான் தீய சக்தியா? உன் கட்சியில் அடிபட்டு விடுறவனுக்கும் திமுக தான்டா எல்லாத்தையும் போட்டு பார்க்குது. திமுக தீய சக்தியா? சொல்லு நீ சொல்லுவ, இன்னும் சொல்லிட்டே இரு. மக்களுக்கு தெரியும் யார் தீய சக்தி, யார் தூய சக்தி, யார் ஒன்றுத்துக்கு ஆகாத சக்தி, யார் தற்கொலை சக்தி, எல்லாம் மக்களுக்கு தெரியும். திமுக வந்துட்டு உணர்வுபூர்வமான கட்சி, உணர்வுபூர்வமான தொண்டர்கள், கொள்கையால் வந்து பின்னி பிணையப்பட்ட ஒரு கட்சி. ஆகவே இந்த கொள்கை உணர்வும் மனிதாபிமானமும் மிக்க நபர்களால் நிறைந்தது தான் திமுக. அது தலைவராக இருக்கட்டும், தொண்டனாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும். யாரோ 1-2 பேர் விசக்கிருமிகள் எல்லா கட்சியிலும் இருக்கும், அவங்களெல்லாம் தவிர்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தாவேக்கான்றது அப்படி கிடையாது. அது முழுக்க ஒரு ரசிகர் மன்றம். எவன் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு மனநிலை கொண்ட ஒரு கூட்டம். குழந்தைங்க தரையில் விழுந்து கிடக்குதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு நிறுத்து பார்ப்பாங்க, அந்த குழந்தை ஒரு உயிர் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த தற்கொலைகள் ஏறி மிதிச்சுக்கிட்டு போவானுங்க. ஒருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான்னா ஒருத்தன் கூட எட்டி பார்க்க மாட்டான். அது தன்னெழுச்சியாவோ தலைமை சொல்லியோ கட்சியோடைய ஒரு முன்னெடுப்பாவோ அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஆனால் திமுக அப்படி கிடையாது. உணர்வு பூர்வமாகவே நமக்கு பார்த்தா வேதனையாக இருக்குது. ஆனால் எந்த கட்சிக்காரனாக இருந்தால் என்ன, அந்த பையன் வந்து அந்த அப்பா வந்து அவர் கஷ்டப்படுறாரு, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே முயற்சி பண்ணி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அமைச்சர் அன்பில் அவர்களை ட்ரோல் பண்ணக்கூடிய தாவேக்கா தவிட்டு தற்கொலைகள், அவர் கால் தூசிக்கு கூட நீங்கள்லாம் வந்து ஆக மாட்டீங்கடா. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ பேசின அதே டைலாக நாங்கள் சொல்கிறோம் அணில் குஞ்சுகளுக்கு. படித்து சொன்னோமே கேட்டிங்களா? தற்கொலையை பார்க்க போகாதீங்கன்னு சொன்னோமே கேட்டிங்களா? எவனுமே வரலல்ல. 41 பேர் செத்தப்பவும் வரல, ஒரு பையன் அடிபட்டு கிடக்கிறப்பவும் எவனும் வரல. சேலத்தில் ஒரு பையன் இறந்தான், அந்த பையனையும் கண்டுக்கல ஒரு வடமாநில இளைஞர். யார் எதுக்குமே வரமாட்டானுங்க, எதையுமே கண்டுக்க மாட்டானுங்க. இப்போவும் படித்து சொல்கிறோம், தற்கொலையை பார்க்க போதாங்கடா, குழந்தைகளை தூக்கிட்டு போதாங்கடா, செத்தீங்கன்னா எவனுமே உங்களை எட்டி கூட வந்து பார்க்க மாட்டேன்டா தற்கொலைகளை. இதையும் வச்சு மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவானுங்க அணில் குஞ்சுகள். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்ன நடித்தது மட்டும் பத்தாதுன்னு இப்போ புதுசாக ஒரு நடிப்பு நடிக்கிறோம் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணுவானுங்க. அதை வந்து வெக்கமே இல்லாமல் ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணுவானுங்க. அது என்ன இளவு படம், அது பேர் ஞாபகம் இல்லை. ஜீவான்ற ஒரு தற்கொலை நடிச்சிருக்கோம். அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடந்தப்போ ஒருத்தர் மனசு வேதனையில் அழுத ஒரு விஷயத்தில் சொன்ன ஒரு வார்த்தைகளை வந்து எடுத்து படத்தில் வச்சு படம் எடுத்துருக்கானுங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய மடக்கு ஊதி டேரக்டரும் மடக்கு ஊதி படக்குழுவுமா இருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் இந்த மடக்கு ஊதிகள் பண்ணின விஷயங்கள் தான். இந்த மீம் அது இதுன்னு கிரியேட் பண்ணி ட்ரோல் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க. ஆனால் இப்படிலாம் கிண்டல் அடிக்கக்கூடிய எவனாவது ஏதாவது ஒன்று ஆகுது இவங்களுக்குலாம் அப்படின்னா வந்து நிற்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனுமே வரமாட்டான். எல்லாரும் எங்கே இருக்கானுங்கன்னே தெரியாது, எங்கே ஓடி போவானுங்க, எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறானுங்கன்னே தெரியாது, கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கண்ணிலே தென்பட மாட்டானுங்க எவனுமே. திமுகன்ற கட்சி, திமுக காரங்க மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்பாங்க எல்லா விஷயத்துக்கும். ஆகவே இந்த மகிழ்ச்சியான இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த பையனுக்கு உதவிகரம் நீட்டியிருக்கிறாரு. அந்த ஐயாவுக்கு எங்கே ப்ராப்பரான உதவி போய் சேர்ந்துடாதோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் நாளாக இருந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு வேதனையாக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்குங்க. இனிமேலாவது அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த தற்கொலை வந்து ஒழுங்காக வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும், இந்த விஜய் பின்னாடியெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி ஒழுங்காக முடிவெடுத்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த விஜய் பின்னாடியெல்லாம் போனால் நம்ம உயிரே வந்து போகிற நிலைமையில் இருந்தால் கூட யாருமே வரமாட்டாங்கன்றதை உண்மையாகவே உணர்ந்த பையன் அந்த பையன் இல்லையா? அவனுக்கு தெரியும் யாருமே நம்மளை பார்க்கவே வரல, ஒருத்தன் கூட வந்து எட்டி கூட பார்க்கல நம்மளை, எந்த வகையிலையும் ஒருத்தர் நம்ம உயிரை பணைய வச்சு செஞ்ச ஒரு விஷயம். நம்ம விஜயை பார்க்க போகிறதுக்கு அப்படி கொண்டு போய் விட்டு அடி வாங்கி எவனுமே வரலன்றதை உணர்ந்த ஒரு பையன் இல்லையா? அவன் அந்த பையன் வந்து 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதத்தில் அந்த பையன் இருப்பான். அதுதான் நமக்கும் வேணும். விஜய் பின்னாடி போகாதீங்கடா, பட்டவே சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்கடா அப்படின்ட்டு 4 பேரை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 4 பேரை அவன் மாற்றணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஜய் ரசிக போதையில் வெறி பிடிச்சி போய் இருக்கக்கூடிய இந்த விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.